பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். என்ன அபி, அபி அப்பளம் முடிக்கிறியா? நல்ல வேலை, இன்னைக்கு முட்டைகோஸ்ல இருந்து விடுதலை. அப்புறம் அபி, நாளைக்கு என் ஃப்ரெண்டு கோபிநாத் இங்க சாப்பிட வர சொல்லியிருக்கேன். நீ உன்னோட மிளகு ரசத்தையும் முட்டைகோஸ் பிழையும் போட்டு பயமுறுத்திடாத. அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். நீ குக் பண்ண மாதிரி சர்வ் பண்ணா போதும். என்ன அபி, என்ன சத்தத்தை காணோம்? சமைக்கிற சத்தம் மட்டும் வருது. அபி, என்னவா பண்ணிட்டு இருக்க? சமையல் வாசனை இன்னைக்கு மூக்க தொலைக்குது. எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க வந்த?
போறதுக்கு ஒரு முஞ்சு வரத்துக்கு ஒரு முஞ்சுன்னு தனியாவா தயார் பண்ணிட்டு வர முடியும்? பிரம்மம் கொடுத்த அதே பழைய முஞ்சுதான். எதுக்கு வந்த? வரமாட்டேன் வீம்பா இருந்த? வீம்பா இருந்தேன்னா இருக்க வச்சிங்களா? ஏன் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? வீட்டுக்கு வர உரிமை இருக்குன்னு இந்த புத்திக்கு இப்பதான் உழைச்சதா? இவ்வளவு நாளா தெரியலையா? ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனோட வாழ்றதா கௌரவம் மரியாதைன்னு இந்த புத்திக்கு லேட்டா தாங்க புரிஞ்சுது. புரிஞ்சுக்கிட்டியாடி? உன் அண்ணன்களோட லட்சணத்தை நீ புரிஞ்சுக்கிட்டியா? சின்ன வயசுல அவங்க உன் மேல வச்சிருந்த பாசத்தையே காலத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பப்ப போய் பாத்திருப்ப. இப்ப கொஞ்ச நாள் தொடர்ந்து அங்க போய் இருந்தப்பதான் அண்ணன்களை பத்தி புரிஞ்சதா? புருஷனோட அருமை தெரிஞ்சதாக்கும். எப்படியோ புரிஞ்சு திருந்தி வந்திருந்தா சரி. சில சந்தர்ப்பங்கள்ல தான் சில மனுஷங்களோட சுயரூபமே தெரியும். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே. சரி சரி, நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு வர போறாருன்னு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச அத்தனை ஐட்டமும் இருக்கும். விதவிதமா சமைச்சிடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. செத்து போன உங்க நாக்குக்கு நாளைக்கு ருசியா சமைச்சு போட்டுடுறேன். நாளைக்கு அதான் நாளைக்கு. எனக்கு இப்ப பயங்கரம் பசிக்குது. என்ன சமையல் போ? உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பும் அப்பளமும் ரெடியா இருக்கு. ஓகே, சீக்கிரம் எடுத்துட்டு வா. எப்போ இந்த வனிதா அத்தை இப்படிதான் துடுக்கா திமிரா பேசுறது. நாக்கு கொஞ்சம் நீளம். நீயும் பேசாம கேட்டுட்டு வந்திருக்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள பிரச்சனை இருக்கதான் செய்யும். ரெண்டு பேருக்குள்ள கோபதாபங்கள் வரதான் செய்யும். இது எல்லார் வீட்டுல நடக்கிற பிரச்சனை தானே. ஏதோ வெக்கேஷன் லீவுக்கு 10-15 நாள் போன மாதிரி இருந்த, அவ்வளவுதானே. நானும் புருஷனை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு வரல அப்படின்னு நீ கேட்க வேண்டியது தானே. எப்படி கேக்குறது? அவங்க இப்படி நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்படியே வாயடிச்சு போய் நின்னுட்டேன். உனக்குதான் வாயடிச்சு போச்சு. பெரிய மாமா இருந்தாருல, அவர் கேட்க வேண்டியது தானே. பக்கத்துல தானே இருந்தாருன்னு சொல்ற. ஜோதி கல்யாண விஷயமா குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கஷ்டத்துல இருக்காங்க. அங்க ஒரு பனிப்போரே நடந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தம்பி பொண்டாட்டி எப்படிமா கேப்பாரு? அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதே. பொத்துக்கிட்டு வந்துடுமே. கண்ணுக்கு முன்னால தங்கச்சியை தரகுறவா பேசுறது கேட்டுட்டு பேசாம நின்னுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவர் தானே அந்த வீட்டுக்கு தலைவர். ஏன் அப்படி பேசுறேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா சுட்டுவாங்களா? ஏய், என்ன நீ உங்க அப்பா மாதிரியே பேசுற? அவரை மாத்திரன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப அவர் என்ன உன்ன மாத்திட்டாரா? அவருக்குதான் எங்க அண்ணன்களை கண்டாலே பிடிக்காது. உனக்குமா? எங்க அண்ணன்களை பத்தி பேசினாலே அவருக்கு கோவமா வரும். இப்ப அந்த கோவம் உனக்கு தொத்திக்கிச்சா? உங்க அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை சொன்ன உடனே உனக்கு எப்படி கோவம் வருது? அதே மாதிரிதானே எனக்கும். எங்க அம்மா இன்சல்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வாயை மூடிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பேச வேண்டிய நேரத்துல மௌனமா இருக்கிறதும் மௌனமா இருக்க வேண்டிய நேரத்துல பேசுறதும் ரெண்டுமே தப்புதான். அங்க மாமா பேசாம இருந்தது சரியில்லை. மாமா என்ன மாமா, நல்ல அண்ணன் தங்கச்சி பாச மலர்கள் தான். வசந்த் அண்ணா வண்டி 2 டோரும் திறக்கிறது. அண்ணா வாங்கண்ணா, வணக்கம். நீங்களும் வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அண்ணா மேல இருக்கார், கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணா அண்ணா, ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆக போறது. என்ன அது? வசந்த் அண்ணாவும் அவ ஆத்துக்காரியும் பூ பழ தட்டோட வந்திருக்கானா. அநேகமா நான் நினைக்கிறேன் ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்க போறதுன்னு. அந்த மாதிரி தான் முடிஞ்சு போச்சேயா. கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் புதுசா குழப்புற? வழிவிடு.
கல்யாண பத்திரிக்கை. இதெல்லாம் எதுக்கு? உட்காருங்க. இந்த கல்யாணம் நீங்க ஏற்பாடு பண்ணது. வந்தனா கல்யாணத்துக்கு நீங்க வாங்கன்னு நாங்க சொல்ல வரல. முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி கொடுங்கன்னு கேட்க வந்தோம். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம். தம்பி ஆனந்த் எப்படி இருக்கான்? ஆ ஆ இருக்கான். சாகாம உயிரோட தான் இருக்கான். தம்பி ஆனந்த் கிட்டேன்னு சொல்லிடுங்க. நீங்க 2 பேரும் கட்டாயம் வரணும். அப்போ நாங்க வர்றோம். புறப்படுங்க. கல்யாண வேலை நிறைய இருக்கும். புறப்படுங்க. இந்த தட்டை கொண்டு போய் கார்ல வச்சுட்டு பட்டாபே. வச்சு விடுறேண்ணா. சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது. வசந்தண்ணா எப்போ வந்தாலும் ரெக்க கட்டிட்டு பறப்பேள், சந்தோஷமா வரவேற்பேள். இப்ப தம்பதி சமேதரா வந்தா 4 வார்த்தை பேசாம மூஞ்ச திருப்பி வச்சுட்டேள். நேக்கே தர்ம சங்கடமா இருந்ததுண்ணா. என்னையா பேச சொல்ற? இது அவங்க வீட்டு கல்யாணம். அது அவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு என்ன? மனசுல இருந்தது அப்படியே கொட்டணும். அதனாலதான் அப்படி நடந்துகிட்டேன். அந்த ஆளு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பையன் எப்படி இருக்காருன்னு கேக்குற. ஆத்திரப்படாம கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. அவன் வேதனை அவனுக்கு தான் தெரியும். என் பையன் மனசு சுக்கு நூறா ஒடிஞ்சு போய் ரணமாக்கிட்டு இருக்கு. பெருசா விசாரிக்க வந்துட்டார். யாராருக்கோ என்னென்னமோ செஞ்சு கொடுத்துருக்கா. ஆனா என் பையன் ஆசைப்பட்டதை என்னால செஞ்சு கொடுக்க முடியல. அதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலண்ணா. வர வர நீங்க வசந்த மேல பகைமை பாராட்டுறேள். ஜெயந்தம் ஒண்ணு வந்தனாவுக்கு கல்யாணம். இவ மேல காட்ட வேண்டிய கோவத்தை அவ மேல காட்டுறாளே, அவ பாவம்னா. பட்டாவி, நீ நினைக்கிற அளவு நான் கேவலமானவன் இல்ல. என்ன நேசிக்கிறவங்கள, மதிக்கிறவங்கள, அன்பு செலுத்துறவங்கள அவங்கள விட 100 மடங்கு நேசிப்பேன், மதிப்பேன், அன்பு செலுத்துவேன். ஆனா என்ன கேவலப்படுத்தி உதாசீனப்படுத்தினவங்கள அவங்கள விட 1000 மடங்கு கேவலப்படுத்தி உதாசீனப்படுத்துவேன். தட் இஸ் மை பிரின்சிபல். பட்டாபி, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அந்த வசந்தன் ஆரம்ப காலத்துல இருந்து என்ன ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுதான் பழகி இருக்காரு. ஆனா ஜெயந்தன் அப்படி இல்லையா. தோள் மேல கை போட்டு அரவணைச்சு அப்படியே அந்யோன்யம் ஆயிடுவாரு. அந்த ஆளு மனுஷன்டா. அப்ப நீங்க கல்யாணத்துக்கு போவே. கண்டிப்பா போவேன். அப்போ வந்தனாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேள். கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவேன். கல்யாணம் நடந்தா. நடந்தாவா? என்ன புதிர் போட்டு போறார்? ஓ, கல்யாணத்துல சிக்கலா? ஏ பட்டாபி, கல்யாணம்னாலே சிக்கல் தான். நோக்கு ஒண்ணும் புரியலையா? விஸ்வா, வந்து நான் உன்னை தவிர ஆபீஸ்ல இருக்க மத்த எல்லாத்துக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கா. பாத்தியா? என்ன இருந்தாலும் ஒரு கர்ட்டசிக்கு, ஒரு மரியாதைக்காகவாவது உனக்கும் அனுப்பியிருக்கலாம். என்னடா பேசுற? அவ எப்படி எனக்கு அனுப்புவா? இல்ல அவ பத்திரிக்கை அனுப்புவா நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? என்ன ஆனாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாது தானே அவன் நினைப்பா. நான் எதிர்பார்க்கலையே. காஸ்ட்லி இன்விடேஷன்.
ஏசி ஹால், கச்சேரி. நடக்காத கல்யாணத்துக்கு இத்தனை செலவு. விஸ்வா என்ன சொல்ற நீ? அப்புறம் ஹலோ விஸ்வா ஹியர். நான் ஜேபி பேசுறேன், ஞாபகம் இருக்கா? ஆஹா, லாயர் ஜேபி சார். உங்களை எப்படி சார் மறக்க முடியும்? என்ன சார் ஆச்சரியமா இருக்கு, நீங்க போய் எனக்கு ஃபோன் பண்றீங்க? நிலைமை யாரு யாருக்கிட்ட எப்ப பேசுவாங்கன்னு தெரியாதுமா. உலகம் உருண்டை, வாழ்க்கை ஒரு அரசியல். தேர்தல்ல எதிரும் புதிருமா இருந்தவங்க இப்போ நண்பர்கள் ஆயிட்டாங்க. போன தேர்தல்ல நண்பர்களா இருந்தவங்க இப்போ எதிரி ஆயிட்டாங்க. எதிரும் புதிருமா நின்னு ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஒன்னா சேர்ந்து ஓட்டு கேட்கறாங்க. வாழ்க்கையும் கூட்டணி தத்துவம் தாமா. என்ன ஜேபி சார் புதிர் போடுறீங்க? எனக்கு புரியலையே. விஸ்வா, உன் கூட நான் கொஞ்சம் நேர்ல பேசணுமா? இனிமே பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? இல்ல பேசி என்னதான் ஆக போகுது? எதிரிக்கு எதிரி நண்பர்கள்னு ஒரு தத்துவம் இருக்கு விஸ்வா. நான் உங்ககிட்ட நட்பு ரீதியில நிறைய பேச வேண்டியிருக்கு. நட்பு ரீதியா என் கூட பேச போறீங்களா? என்ன சார் பேச போறீங்க? ஏன், எதுக்கு, எப்படி, எந்த அடிப்படையில நான் உங்க கூட பேச விரும்புறேன்? இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீ என்ன நேர்ல பார்க்கும்போது உனக்கு கிடைக்கும். விஸ்வா, நாம எப்ப பார்க்கலாம், எங்க பார்க்கலாம்?